ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் முதல்ல நம்ம பார்க்குற அடுக்கு செம்பருத்தி பதியம் போட்டது. உங்களுக்கே தெரியுங்க, நான் பதியம் போட்டது முதல்ல இருந்தே வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதை நிறைய பேர் நம்ப மாட்டேன்றாங்க. பக்கத்து வீட்டில் இப்போ இந்த பூவை பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த செம்பருத்தி வாங்கி வச்சிங்களா பிளான்ட்டு அப்படின்னு. இல்லை, நாங்கள் பதியம் போட்டோம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு நம்பலை. பதியம் போட்ட செடியா இது? பதியம் போட்டது மாதிரி தெரியலங்கிற மாதிரி பேசினாங்க. 2 செடியுமே ஒத்த செம்பருத்தியும் அடுக்கு செம்பருத்தியும் நான் பதியம் போட்டது தான். என் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும், முதல்ல இருந்தே எல்லாமே போட்டிருக்கேன் நான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டன் ரோஸ் 2மே கலர் சேஞ்சு உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், ஆனால் பக்கத்தில் எப்படி காமிக்க முடியல. இப்போ 2 பூத்து இருக்குது பாருங்கள், பக்கத்தில். இது இப்போ பூத்துது, ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது 2 நாள் ஆயிடுச்சு. அது பிங்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள், சேஞ்சிங் ரோஸ் மாதிரி. அப்புறம் இருவாச்சி மல்லி. இது மல்லிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமுக்கு கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்தாலே போதும். நல்லா அதுக்கு நிறைய பராமரிப்புங்கிறது ரொம்ப தேவையே இல்லை, அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டு இருக்கும். இந்த தடவை எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். நான் பாட் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். இருவாச்சி மல்லி ஃபஸ்ட்டு பெரிய பாட்டில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அதிலேருந்து எடுத்து வச்சது தான் இந்த செடியும். எடுத்து வச்சு போன தடவை கூட நல்லா நிறையா பூத்துச்சு. இப்போ கொஞ்சம் செடி கொஞ்சம் பெருசாகிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லியும் கட் பண்ணி விட்டு துளிர் மொட்டும் வந்தாச்சு. இதுலேயும் நிறைய மொட்டு வந்திருக்கு. ஓரளவு நிறையன்னா ஒரு 5-6 தான் வந்திருக்குது. நிறையா கிளை இருக்குது, அவ்வளோ வரல. பார்த்திங்கன்னா பாரிஜாதம் சொல்லவே வேண்டாம். மொட்டுக்கள் நிறையா இருந்தது. 2, 3, 5 பூ கூட பூத்துது. அந்தளவுக்கு பூத்து நம்மளுக்கு இப்போ மொட்டு கம்மியாகிட்டாங்க. தாஜ்மஹால் ரெட்டு சொல்லவே வேணாம், பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் இது சின்னதாகவே இருந்ததுங்க, அந்தளவுக்கு வளரலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து மொட்டும் நிறையா வைக்கிது. வளர்ந்ததை இப்போ கட் பண்ணி விட்டுருக்குறேன். இது கீழே அடித்துளிர் நம்மளுக்கு ஒரு 3 மொட்டு வச்சுது, அதில் 2 லாஸ்ட்டாக பூத்துருக்குறாங்க. கட் பண்ணி விட்டது எல்லாம் தூக்கி போடாமல் பாட்டிலே சொறி வச்சுருக்கேன், சரி வருதான்னு பார்க்கலான்ட்டு. இது ஆரஞ்சு கலர் ரோஸ். இது நம்ம சொல்லவே வேணாம், இப்போ தான் நிறைய பூத்துது. பூ எல்லாமே நல்லா பெருசாக இருந்தது. அவ்வளோ பூ மொட்டு வச்சு பூத்தப்போ கூட இப்போவும் நிறையா மொட்டு வச்சுருக்கு. ஆனால் பூக்கள் கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. இது நம்ம லிக்விடாகவே உரம் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால இப்போ மொட்டு கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. நம்ம இது கொஞ்சம் திட உரம் கொடுக்கணும். அதாவது அதிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அவங்களுக்கு உரம் போகிற மாதிரி உள்ள உரமும் கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே நம்ம லிக்விடும் உரமும் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிறையா பூவும் நல்லா பெருசாகவும் பூக்கும். இந்த வாரம் அந்த பூ நம்மளுக்கு உரம் கொடுக்க முடியல. அதனால் அடுத்த வாரம் பார்க்கலாம், அந்த உரம் என்ன உரம் கொடுக்கலான்ட்டு. எப்போவுமே நான் கொடுக்குறது தான், உங்களுக்கு வீடியோவிலும் சொல்லியிருக்கிறேன். அந்த உரம் தான் கொடுக்க போகிறேன். லைவில் கூட பார்க்கலாம். சண்டே டைமில் நான் கொடுக்குறத லைவாக கூட உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், பாவக்காய் பாருங்கள், வெளியிலேருந்து நம்மளுக்கு காய் இவ்வளோ காய் கொடுத்துருக்குது. நல்ல கொடி படர்ந்துருக்குதுங்க. செடி வெளியில் கீழே இருக்குது. இதுக்கு நான் எந்த உரமும் கொடுக்குறதில்ல, எதுவும் கொடுக்குறது, தண்ணி மட்டும் ஊற்றி விடுவேன். பார்த்திங்கன்னா பச்சைன்னு இருக்குது. அவ்வளோ காயும் கொடுத்துருக்குது நமக்கு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாஜ்மஹால் ரெட் எப்படி இருக்குன்னு. பாய்.